ஹாய் பிபி, உங்களுக்கு தான் இந்த வீடியோ போட்டுட்ருக்கேன். மணி இப்போ எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 10:30. இப்போ தான் நான் வீட்டுக்கு வந்தேன். இப்போ தான் எனக்குனாலும் பசிக்கும்ல, சாப்பாடு பண்ணுறேன், குழம்பு வைக்கிறேன். இதை வச்சு சாப்பிட வேண்டியதுதான். இப்போது நான்வெஜ் எடுக்க முடியாதனால வெஜிடேரியனால் இவ்வளோ சிம்பிளாக, இல்லைனா எனக்கு இப்போ முட்டை தேவைன்னா முட்டை உடைச்சி சாப்பிடுவேன். ஸோ வாழ்க்கையில் வந்துட்டு எப்போவுமே கஷ்டமே நமக்கு தொடராது. அதை எதிர்த்து போராட கற்றுக்கிடணும். நான் போராட கற்றுக்கிட்டேன். நானும் உங்களை போல் ஒரு காலத்தில் சூசைட் வரைக்கும் போனவ தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அது வந்துட்டு எப்போ என்னோடய பசங்க இத்தனூண்டு ஒரு வயசு 2 வயசு அந்த டைமில். அதுக்கு பிறகு இவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி வந்திருக்கேன். கவலையே வேண்டாம். நம்மளை கஷ்டப்படுத்துகிறவங்க கஷ்டப்படுத்திட்டே இருப்பாங்க. லோன்லியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுதா, யார்ட்டையாவது பேசுங்க, வெளியே எங்கேயாவது போங்க, சுற்றி பாருங்கள். அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா, அதை சரி பண்ண முடியுமான்னு பாருங்கள். கடவுள் எல்லாருக்கும் ஒரு டைம் கொடுத்துருக்கார். அந்த டைம் வந்துட்டு எல்லாருமே போக வேண்டியது தான். நம்ம வந்துட்டு இங்கே அப்படியே நிரந்தரமாக பட்டா பூமி ஒன்றும் நமக்கு கிடையாது. பூமிக்கு வேணால் பட்டா இருக்குது, நமக்கு பட்டா கிடையாது. அதனால் அம்மாவுக்கு வந்துட்டு பர்மனண்ட் இல்லாத உலகம் இது. அதனால் இதுக்கெல்லாம் ஃபீல் ஆகிட்டு கடையில் இருந்தேன், அங்கே வச்சு வீடியோ போட முடியல. ஏன்னா வீட்டில் வந்தது தானே நீங்கள் அந்த வீடியோ பார்த்து சொன்னீங்க. இப்போ நைட்டு இவ்வளோ டைம் ஆகிட்டு, ஐயோ நம்ம காலையில் போயிட்டு நைட்டு தான் வேலைக்கு வரோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கஷ்டப்பட முடியும். கஷ்டம்தான், அதை தாண்டி தான் போகணும். இப்போ எனக்கு சந்தோஷம் என்னது, பிள்ளைங்க வாழ்கிறது, பிள்ளைங்களுக்கு இது. அதே மாதிரி உங்களுக்கு ஒன்று உண்டாக்கிக்கோங்க. எங்கேயாவது வெளியே போங்க, கொஞ்சமாக இயற்கை ஏதாவது ஒன்று பாருங்கள். எப்போவுமே ஒரு இதுக்குள்ளாடி அடைஞ்சு இருக்காதீங்க. கையில் பைசா இல்லை, எனக்கு ட்ராவல் பண்ண முடியாது, அந்த பிரச்சனையும் வரும். பக்கத்தில் ஏதாவது போங்க, பக்கத்தில் தனிமையாக கொஞ்சம் இருந்து ரிவைன் பண்ணி பாருங்கள். சென்னையில் தானே பீச்செல்லாம் இருக்கும்ல. நானும் 2025 லாஸ்ட்டில் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆனேன் தான். அதை தாண்டி நான் வரலையா. அப்படிதான் எல்லாருக்குமே கஷ்டங்கிறது ஒரு காலம், அதே மாதிரி சந்தோஷங்கிறதும் ஒரு காலம். நிறைய காலம் கஷ்டம் வந்தால் கொஞ்சமாவது நம்ம சந்தோஷப்படுறதுக்கான நாள் வரும். ஸோ டோன்ட் ஃபீல். என்றைக்குமே ஃப்ரெண்டாக நான் ஆகியிருக்கேன். கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு கீழே நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணணும். எல்லாரும் போல் அந்த கமெண்ட்டை எடுத்து அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு அவங்களுக்கு வீடியோ போடுற மாதிரி இது போட மாட்டேன். இது என்னோடய ஃப்ரெண்டாகிய உங்களுக்கு நான் போடுறேன். உங்கள் முகத்தை இதுவரைக்கும் நான் பார்த்தது கிடையாது. நீங்கள் எப்படி இருப்பீங்க, எது இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. ஏன் சொல்ல போனால் உங்கள் நேமே எனக்கு தெரியாது. பிபிங்கிற ஒரு அடையாளம் மட்டும் எனக்கு தெரியும். ஸோ மை டியர் ஃப்ரெண்ட், ஃபீல் பண்ணக்கூடாது. இதுவும் கடந்து போகும்.